மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. எங்கள் அன்பே உருவான ஆண்டவரே, நற்கருணையிலே எங்களுக்காக நாளும் காத்து கொண்டிருப்பவரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாற்றி தருவேன் என்று சொன்னவரே, நம்பிக்கையோடு இரு என்று சொல்லி அந்த ஜெபக்கூட தலைவரை யாயிரை தைரியப்படுத்தி அவரது நம்பிக்கையின் பொருட்டு அவருக்கு தன் மகளை மீண்டுமாய் நீர் கொடுத்தீர். எங்கள் அன்பு ஆண்டவரே, இன்றும் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற அந்த குறைவான நம்பிக்கையோடு, எளிய நம்பிக்கையோடு, ஒரு குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே உமது சீடரிடத்திலே நீர் ஒரு அருமையான ஒரு வாக்கை சொன்னீர். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாய் இருக்கிறார். இன்றைக்கு எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குழும வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் இவர்களெல்லாம் எனக்கு எதிரிகளாய் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் எங்களது நம்பிக்கை வாழ்க்கைக்கு பிரச்சனையாய் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் எங்களது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறார்கள், நான் முன்னேறுவதை சற்றும் விரும்பாத உறவுகளும் நண்பர்களும் இந்த சமூகமும் எனக்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு மனநிலை மேலோங்கிய ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களது தாய் திருநாட்டிலே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பல்வேறு தொல்லைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது என்ற ஒரு நிலையிலே ஒவ்வொருவரும் வாழக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு மிக சாதாரணமாக பார்க்கின்ற ஒரு நிலை. ஆனால் ஆண்டவரே, நீ சொல்கிறீர் எல்லாரையும் அப்படி பார்க்க தேவையில்லை. இறையாட்சியை குறித்து யாரெல்லாம் அக்கறைப்படுகிறார்களோ, இறையாட்சி என்றால் என்ன? மனமாற்றமா, மதமாற்றமா? இல்லை, மத மாற்றம் அல்ல, மாறாக மனமாற்றம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பகிர்வின் வாழ்க்கை, அன்பு செய்கின்ற வாழ்க்கை, மன்னிக்கின்ற வாழ்க்கை, ஏழை எளியவர்களை கண்டால் இறங்குகின்ற மனம், இரக்கம் காட்டுகின்ற வாழ்க்கை, அரவணைக்கின்ற வாழ்க்கை, இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு சார்பாக இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட நிலையில் முதலாவது நான் இருக்கிறேனா? என்னை ஒரு மதத்திற்குள்ள குறுக்கி கொண்டு என் மனநிலையை குறுகிய வட்டத்திற்குள் வைத்திருக்கின்ற ஒரு மனிதனாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், நானே என்னுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி பிறரை குறை சொல்ல முடியும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் மனநிலை, அவருடைய இறையாட்சியுடைய விழுமியங்கள் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நமது எண்ணங்களில், நமது செயல்களில், நமது சிந்தனைகளில் நாம் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம். என் குடும்பத்திலே என் பெற்றோரை அன்பு செய்கின்ற மனநிலை, ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை, என் மருமகளை அன்பு செய்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை, என் உறவுகளை, என் நண்பர்களை மதித்து அன்பு செய்கின்ற, மன்னிக்கின்ற, பகிர்ந்து தருகின்ற இந்த மனநிலை, இது இருக்கும் பொழுது மட்டும்தான் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன். இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே, நற்கருணையிலே விற்றிருப்பவரை, இதோ உமது திருப்பாதத்தை நான் தேடி வந்திருக்கிறேன். மரியாளை போல நான் தேடி வந்திருக்கிறேன். மார்த்தாளை போல நான் மனம் மாறுவதற்காய் உமது பாதங்களிலே கண்ணீரை கொட்டி உமது பாதத்தை கழுவுவதற்காய் நான் வந்திருக்கிறேன். பேதுருவை போல நான் இவ்வாறு ஆண்டவருக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று அழுது புலம்பி ஆண்டவருக்காய், ஆண்டவர் என்னை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு தைரியமான மனநிலையோடு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு மனமாற்றத்தை, உமக்கு சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு தாரும் என்ற நம்பிக்கை உணர்வோடு, ஜெப உணர்வோடு இதோ நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். நேசரேவும் தீரல் பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரல் பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. வல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா.
வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனைக்குரிய என் வல்ல தகப்பனை, எங்களோடு இருந்து எந்நாளும் எங்கள் சார்பாய் நின்று எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற உமது மேலான கருணைக்காக, மாபெரும் இரக்கத்திற்காக உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். வாழ்வில் எத்தகைய நிலையில் இருந்தாலும், பாவத்தால் வீழ்ந்த பொழுதும் சோதனையினால் துவண்ட பொழுதும் நீர் எங்கள் சார்பாக நின்று எங்களை அணைத்து தேற்றி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வில் பல்வேறு போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது தாவீது, ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், படைகளின் ஆண்டவர் என் சார்பாக இருக்கிறார், எனக்குரிய பங்கை அவர் கொடுப்பார் என்று தன்னுடைய வாழ்வின் முழுமையாக உம்மை மட்டும் பற்றி கொண்டு நீர் சார்பாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நடந்ததால் தான் அவர் தலைமுறை தோறுக்கும் இஸ்ராயல் முழுவதுமாக அரசராக நியமிக்கப்பட்டார், அர்ச்சிக்கப்பட்டார். அந்த மனநிலை எங்களிலே வர வேண்டும் என்று உம்மிடம் வேண்டி நிற்கின்றோம். எல்லாம் அழிந்து போகிற நிலை, உயிரே போகின்ற விலை, உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவும் அலைந்து திரிந்த வேளையிலும் கூட என் ஆண்டவர் என் சார்பாக இருக்கிறார், எனக்குரியதை எனக்கு கொடுப்பார், நான் அவரை சிக்கன பற்றி கொள்கிற பொழுது என் வாழ்வு அசைவுறாது என்ற நம்பிக்கையிலே தாவீது பயணித்தார், வெற்றியை வாங்கி கொண்டார். தான் வலுவிழந்த பொழுதும் பாவம் செய்த பொழுதும்
மீண்டுமாய் என் ஆண்டவரிடம் நான் வருகிற பொழுது அவர் என்னை அணைத்துக் கொள்வார், என் சார்பாக நிற்பார் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ நற்கருணை பிரசன்னத்திலே ஆண்டவர் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாரோ, என் வாழ்வில் மாற்றங்கள் இல்லையே, எங்கள் குடும்பங்களிலே மாற்றங்கள் இல்லையே, எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ, நான் நோயினாலும் தனிமையினாலும் வேதனையாலும் வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எத்தகைய நிலையிலாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் என் சார்பாக நின்று என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய சக்தியை தாரும். நான் பாவி ஆண்டவரே, நாங்கள் பாவியாக விழுந்து கிடக்கிறோம், மனம் குழம்பி இருக்கிறோம், பாதைகள் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். உம்மை பற்றி கொள்கிற பொழுது நீர் எங்கள் சார்பாய் நின்று எங்களுக்கு வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையை கொடும் ஆண்டவரே. அத்தகைய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று இணைந்து இந்த பாடலை நற்கருணை ஆண்டவர் மூலம் பாடி துதிப்போம். இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை, காட்டும் இயேசுவே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை, காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 38 முதல் 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்ற அற்புதமான ஒரு சிந்தனையிலே ஆண்டவரே, இந்த நற்கருணை அருள்சாதன வழிபாட்டிலே நீர் எங்களையெல்லாம் இணைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கத்தோலிக்க திருச்சபையினுடைய மரபு, அதனுடைய பாரம்பரியம், அதிலே நாங்களும் ஒரு உறுப்பினராக எங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரே உமது இறையாட்சி கனவை இதயத்திலே சுமந்து வாழ்வதற்கான வாய்ப்பையும் அதற்கான ஏற்பாடுகளையும் நீர் எங்களுக்கு செய்து தந்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இறையாட்சி திட்டத்திலே கத்தோலிக்கர்கள் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இணைந்திருக்க வேண்டும் என்பது உமது விருப்பம் என்பதையும் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஏனெனில் நீர் எல்லா மக்களையும் படைத்திருக்கிறீர். எதிரிகள் என்று யாரும் இல்லாத வண்ணமாக, எம்மை சாராதவர்கள் என்று யாரையும் ஒதுக்கக்கூடிய நிலையில் எங்களை தள்ளாமல் எல்லாரையும் இணைந்து ஆண்டவரே உமது இறையாட்சி கனவை நனவாக்க நீர் இந்த யூபிலி ஆண்டிலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறேன். ஒருங்கிணைந்து செயல்படுவது, ஒருங்கிணைந்து நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு அமைதிக்காக பயணிப்பது என்ற அற்புதமான ஒரு தலைப்பை, மைய சிந்தனையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே ஆண்டவர், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர், என்று ஏராளமான மக்கள் உமது படைப்பினுடைய மாபெரும் பொக்கிஷமாக இருக்கின்றார்கள் ஆண்டவரே. இந்த உலகை இன்னும் அதிகமாக அன்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் ஆண்டவருமே. எந்நாளும் மகிமைப்படுத்தக்கூடிய, புகழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆயினும் ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவரே எங்கள் தந்தை என்று நம்பி ஆண்டவரே உம்மை நோக்கி கண்களை எழுப்பி ஆண்டவரே கூக்குரல் இடக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் உமது பாதத்திலே தருகின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் கூட ஆண்டவரே ஏராளமான சகோதர சகோதரிகள் எல்லா சமயத்தையும் கடந்து ஆண்டவருடைய பாதத்திலே வந்து ஜெபித்துக் கொண்டிருப்பது நீர் அறிவீர். அவர்களை எல்லாம் உமது பாதத்திலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த கிடையில் சேராத வேறு ஆடுகளும் உண்டு, அவர்களையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்ற உமது அற்புதமான இறையாட்சியுடைய திட்டத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே, முன்னுரையிலே தந்தை ஜெபித்ததை போல மதமாற்றம் பெறுவதற்கான பொருளாக இல்லாமல் மனமாற்றம் அடையக்கூடிய மனிதர்களாக நம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை நீர் மையப்படுத்துகிறீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களை சாராத, கிறிஸ்துவ மதத்தை சாராத, கத்தோலிக்க திருச்சபையை சாராத
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீரே நிலைத்திருந்து அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளே, அவர்களும் அது படைப்புகளே என்ற அடிப்படையிலே தீமைகளிலிருந்தும் தீயோனுடைய கண் பார்வையிலிருந்தும் பிற இடர்பாடுகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் ஆண்டவரே நீர்தாமே அவர்களை தப்பு வைத்து என்னால் உமது இறையாட்சியின் விழுமியமாகிய மகிழ்ச்சி என்ற அற்புதமான புண்ணியத்தை ஆடையாக அணியவும், அமைதி என்ற மணி மகுடத்தை அவர்கள் அணிந்து கொள்ளவும் ஆண்டவரே வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். ஒவ்வொருவரும் உமது பிள்ளைகள் என்பதை நாங்களும் அறிந்து அவர்களோடு நட்பு பாராட்ட, உறவு பாராட்ட எங்களை பழக்கப்படுத்தும், பண்படுத்தும். ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
நீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. எங்கள் கூடவே இருந்து எங்களோடு உடன் பயணிப்பதற்காக நன்றி இயேசுவே. நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது என்பதை ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை விட்டு வெகு தூரத்தில் எங்கு சென்றாலும் நீர் எங்கள் பக்கத்திலே இருந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிற பொழுதும், உயிரற்று இருக்கிறதோ என்று நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுதும் நீர் எங்களுக்கு ஜீவனும் ஆற்றலுமாய் இருந்து எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடும் காயப்பட்ட நிலையிலும் உமது பாதத்திலே இங்கு அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். யாதியினாலும் வேதனையினாலும் ஒவ்வொரு நாளும் ஏன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் உயிரை நீர் எடுத்துக்கொள்ள மாட்டீரா என்று வேதனையிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதன் வேதனையின் மத்தியில் அதை தாங்கக்கூடிய சக்தியும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் கொண்டு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுக மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சார்பாக நின்று எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாளில் அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. எங்கள் அருகிலிருந்து எங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்து சாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நீர் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கிறீர். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அற்புதம் செய்த நீர், செங்கடலை இரண்டாக பிரித்து அற்புதம் செய்த கடவுள், செவிடருக்கும் குருடருக்கும் பார்வை கொடுத்தவர், நலம் தந்தவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்பது பாதத்திலே வேண்டி நிற்கிறோம். எங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்து நிகழ்த்தி காட்டியரும் ஆண்டவரே. என்றாவது எங்கள் வாழ்விலே மாற்றங்கள் வராதா என்று ஒவ்வொரு முறையும் மாதா தொலைக்காட்சியின் ஆராதனையிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவரே என் கண்ணீரையும் கஷ்டங்களையும் பாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகள் வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கடப்பதே கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் என்றாவது ஒரு நாள் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டீரா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொட்டு அவர்கள் வாழ்விலே அதிசயத்தை கொடுக்கும் ஆண்டவரே. நீ தெய்வீக பிரசனமும் தெய்வீக ஆற்றலும் அவர்கள் உணரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைவதாக. அதன் மூலம் அவர்கள் நீர் எப்பொழுதும் அவர்கள் சார்பாக இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே நாங்கள் உம்மை மறுதலித்திருக்கிறோம், உம்மை ஏற்றுக்கொள்ள மறந்திருக்கிறோம். நீர் செய்த கோடிக்கணக்கான நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூற மறந்திருக்கிறோம். எங்கள் வேண்டுதல்கள் கிடைக்கப்பட்டவுடன் என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று அறிக்கையிட மறந்திருக்கிறோம். எத்தனையோ முறை முது பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரே இதை செய்தால் ஒழிய நான் உம்மை விட்டு செல்ல மாட்டேன் என்று மன்றாடி வேண்டி இருக்கிறோம். ஆனால் அவை கிடைத்த பொழுது நாங்கள் உமக்கு நன்றி கூற மறந்திருக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்வில் செய்து காட்டி இருக்கிறார், ஆண்டவர் எத்தகைய நிலையில் என் சார்பாக இருக்கிறார் என்பதை பிறருக்கு அறிக்கையிட சாட்சியாக வாழ மறுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தருணங்களை நிறைத்து இந்த நேரத்திலே நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அனைத்து நன்மைகளிலும் நாங்கள் அதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட நீர் எங்கள் சார்பாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்விலே நீர் பயணியும் ஆண்டவரே. எங்கள் சார்பாய் நின்று எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அதிசயங்களை நிகழ்த்தும் என்று உமது பாதத்திலே மன்றாடி வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே.
அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்தில் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பெரும் பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சீடர்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர்.
அன்பு ஆண்டவரே, நீர் சொன்ன பதில் எவ்வளவு அற்புதமானது. தடுக்க வேண்டாம், தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல்களை செய்கிறவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஆண்டவரே, உம்முடைய எண்ணம் நல்ல செயல்கள் இந்த உலகிலே நடக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. இதோ இந்த நாளிலே ஏராளமான மனநிலையோடு உமது திருமுன் இருக்கின்றோம். பல மக்கள் நம்முடைய மாதா தொலைக்காட்சியை குறித்தும், அருட்தந்தையர்களை குறித்தும், அருட்சகோதரிகளை குறித்தும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஏன், எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து மகிழ்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சிலர் அவர்கள் மனம் போன போக்கிலே, அவர்கள் எந்த வார்த்தைகளை வேண்டுமானாலும் எளிதாக உச்சரிக்க முடியும் என்கிற எண்ணத்திலே ஏதேதோ பேசித் திரிகிறார்கள். அன்பு தெய்வமே, அப்பொழுதெல்லாம் எங்களுக்குள் தளர்ந்து போகிற, சோர்ந்து போகிற நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது அப்படி அல்ல. அதற்காக நீர் எங்களை அழைக்கவில்லை. இதோ இந்த நாளிலே மற்றவர்களுடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கிற பொழுது அவர்களோடு கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். இல்லையெனில் அதை கண்டுகொள்ளாதாவது நாம் விட வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு உணர்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதே உம்முடைய சீடர்களுக்கும் கூட நீர் தந்திருக்கிறீர் ஐயா. ஆம் ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் உம்முடைய மதிப்பீடுகள் விதைக்கப்படுகிறதோ அதை தவறான அடையாளங்களை பூசி நாங்கள் கலைத்து விடாமல், இதோ அது உம்முடைய திருவுளப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு கூட அதை பற்றி பெருமை பாராட்டுகிற ஒரு அற்புதமான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமாண்டவரே, நல்ல செயல்கள் அத்துணை பேரும் நல்லவராகிய உம்மோடு இணைந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே தங்களது செயல்களை ஈடுபடுத்துகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் உம்முடைய அந்த படைப்பின் நீட்சியாக ஒவ்வொரு நாளும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதங்களை கடந்து, சாதிகளை கடந்து, இனங்களை கடந்து இந்த உலகத்தில் வல்ல செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, அதற்கு நீர் எங்களுடைய வாழ்விலே இணைந்திருக்க வேண்டும். உம்முடைய மதிப்பீடுகள் எங்களது உள்ளத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். ஆசீர்வதியும் இயேசுவே, எங்களது வாழ்க்கையோடு இணைந்தருளும், எங்களை வழி நடத்தும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும்.
தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாம் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், இணை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும், எந்த எல்லாம் நீயாக வேண்டும், எந்த எல்லாம் நீயாக வேண்டும். ஆமாண்டவரே, என் வாழ்விலே எல்லாமே நீயாக வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் உமது விழுமியமாக இருக்க வேண்டும். நான் உன்னை சார்ந்தவன் என்பதை எனது சிந்தனை, என் சொல், என் செயல், என் எண்ணங்கள், எனது பார்வை எல்லாமே நான் உம்மை சார்ந்தவன். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் நீர் சொன்னீரே, நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதன் வழியாக நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, உம்மை சார்ந்தவன் என்று சொன்னால் எனது அன்பு, எனது மன்னிப்பு, எனது ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம், எனது பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற தாராள எண்ணம், பிறர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை உமக்கு இருந்த அதே மனநிலை. ஆமாண்டவரே, இதுதான் நான் உன்னை சார்ந்தவன், உம்மோடு இருக்கிறவன், உமது சீடன், உமது மகன், உமது மகள், உம்மால் அழைக்கப்பட்டவன், உம்மால் அர்ச்சிக்கப்பட்ட ஒரு குரு, ஒரு துறவற சபையை சார்ந்த சகோதரன், சகோதரி, உம்மால் திருமுழுக்கு பெற்ற உன் மகன், மகள் என்பதை இப்படித்தான் நான் எனது சாட்சிய வாழ்க்கையாக வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தானே தெளிவுபடுத்தினீர் இன்றைய நாளிலே. உம் சீடரிடத்திலே, அவன் என் பெயரால் வாழ்கிறான், அவன் என்னை சார்ந்தவன். என் மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகிறான், அவன் என்னை சார்ந்தவன். என்னை போன்று தீமைகளுக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான், அவன் என்னை சார்ந்தவன் என்று வெளிப்படுத்தினீர். இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களை ஆசிர்வதியும். என் சகோதரனே, என் சகோதரியே, இது நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம் சமூகங்களையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து இறை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி முழங்காலிலிருந்து நாம் மன்றாடுவோம். ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை துதிப்போம். மாண்புயருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே
இயலாம் குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.